ஆள் பாதி ஆடை பாதின்றத பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எதனாலனாக்கா நம்ம பாடி பாதினாக்கா நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கு நம்மளோட மேக்கப்பு மிச்சம் தான் அப்படின்றத குறிக்கிறதுக்கோசம் தான் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால எப்பவுமே ப்ளசண்ட்டாக இருக்கணும், எப்பவுமே மேக்கப் பண்ணிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி இருக்கணுன்றது என்னோட நம்பிக்கை. பெரியவங்களும் அதுதான் வலியுறுத்துறாங்க. இப்போ வாங்க மேக்கப் பண்ணலாம். என்னோட குவாய்ட்லேயும் அதான் இருக்குது, சூஸ் செல்ஃப் லவ் ஓவர் டு எவ்ரிதிங். நம்மளை ஃபஸ்ட்டு லவ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமே தான் மிச்சதெல்லாம் அப்படின்றத என்னோட நம்பிக்கை. குளிச்சுட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் நான் இதான் யூஸ் பண்ணேன் நான். அதுக்கப்புறமே லாக்மே ஹைலைட்டர் அண்ட் மாய்ஸ்சரைசர். இது ஒன்று தான் போதும், ஃபுல் மேக்கப் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர். உங்ககிட்ட ஃபேஸ் பவுடர் இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு. சிம்பிள் மேக்கப் தான் சொன்னல நான், சிம்பிள் மேக்கப். அதனால மேட் இன்சைட். அது வீடியோ நடுவில் இதோட ரேட்லாம் நான் சொல்கிறேன். சுகர் ஐ காஜல், அப்புறம் லேஷஸ் ஐ ட்ரிம்மர், ஐ லேஷஸ் ட்ரிம்மர். இது ப்ளஷ்ஷு, இன்சைட் ப்ளஷ்ஷர். அவ்வளோதான் மேக்கப் தேவையான ப்ராடக்ட் இதுதான். இப்போ வாங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகலாம். மேக்கப்னா சும்மா நம்மளே க்ரூமிங் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்லா வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு தண்ணி மூஞ்சி கழுவிட்டு அப்புறமே நாம் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி நல்லா காஞ்ச பிறகு தான் நம்மளோட மேக்கப் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளால் திடுதிட்டாக இருக்கும், வேர்வையாக இருக்கும், ஈரமாக இருக்கும். அதனால் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஹைலைட்டர் மாய்ஸ்சரைசர் லாக்மே. இது 450 rupees. அது ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ரொம்ப நாளாக போட்டுருந்தேன், வாங்கலாமா வேணாமான்னு போட்டிருந்தேன் நான். சரி, யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணேன். நல்லா இருந்தது. எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நாம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கவர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா கவர் ஆகிடுது. ஆக்சுவலாக நல்லா கவர் ஆகிடுது, ஒரு பிரைட் லுக்கு கிடைக்குது. இது ஹைலைட்டர் இருக்கிறதாலே என்னன்னு தெரில. ஃபவுண்டேஷன் அப்புறம் ப்ரைமர் என்னென்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் போட தேவையில்லை. இது ஒன்று தான் போதும். எனக்கு இது ஒன்று தான் போதும். உங்களுக்கு வேணாக்கா நீங்கள் ப்ரைமர் அப்புறம் ஃபவுண்டேஷன் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லேடிஸ் பிரச்சனையே இதுதான், நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும், பிக்மெண்டேஷன் ஆகும். நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு குட்டி ஃபேன் இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விசிறினாலும் பேப்பர்லேயே எல்லாம் விசிறிக்கலாம். நம்ம இல்லை ஃபேன் நல்லா பெருசாக வச்சிட்டா கூட அதுக்கிட்ட நின்னாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு இதுவாக இருக்கும், திட்டாக இல்லாமல் இருக்கும். இப்போ காம்பேக்ட் பவுடர் நான் போட்டுக்கிறேன். லாக்மே இது காம்பேக்ட் பவுடர். இது 200 to 250 rupeesக்குள்ளே வரும். இது காம்பேக்ட் பவுடர் நல்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு நல்ல ஒரு டப்பா பவுடர் அடித்த மாதிரி மேக்கப் லுக்கு கொடுக்கும். இது காம்பேக்ட் பவுடர். அப்புறம் லாக்மே அந்த ஹைலைட்டர் அண்ட் மாய்ஸ்சரைசர். இது ஃபஸ்ட்டு எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். கண்ணத்துக்கிட்ட அப்புறம் காதுக்கிட்ட கழுத்துக்கிட்ட நம்ம ஒரே மாதிரி மேக்கப் பண்ணும்போது கவர் ஆகும்போது எல்லாத்தையும் நல்லா ஒரே லுக்கு கிடைக்கும், ஈவனாக கிடைக்கும். கண்ணத்துக்கு மூஞ்சிக்கு ஒரு மாதிரி கண்ணத்துக்கு ஒரு மாதிரிலாம் இருக்காது. இப்போ காஜல் போட்டுக்கலாம். சுகர் காஜல். இது ஒரு 250 to 300 இருக்குன்னு நினைக்கிறேன் நான். 200 உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எங்கள் கண்ணு சின்ன கண்ணுன்றதால கீழே போட்டுக்கலாம். ஐ லிட்டு இருக்குல்ல கீழே, அது போட்டுக்கலாம். உங்களுக்கு பெரிய கண்ணுனாக்கா நீங்கள் ஐ லிட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஐக்குள்ளே போட்டிங்கனாக்கா கண்ணு கொஞ்சம் சின்னதாக தெரியும். இந்த சின்ன கண்ணுன்றதால கீழே போட்டாக்கா கொஞ்சம் பெருசாக தெரியும். விங்ஸ் வேணுனாக்கா விங்ஸ் அங்கே கீழே கண்ணுக்கு எட்ஜு கிட்ட நாம் இந்த மாதிரி விங்ஸ் கொடுத்துட்டா கூட நல்லாயிருக்கும். எனக்கு ஐலைனர் போட வராது, அதான் நான் போடல. இந்த காஜலே இந்த ஐலைனர் இந்த மைய ரொம்ப நாளாக பழகிட்டு இருந்தேன், அப்புறமேட்டு தான் போட கற்றுக்கினேன். இப்போ ஐலேஷஸ் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இது மினிசோவில் வாங்கினது 150 rupees நினைக்கிறேன். நைக்காவில் கூட விற்கிது இது. இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் நைக்காவில் தான் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு இருக்கேன், மற்ற எங்கேயும் வாங்குறது இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ லிப் லைனர் போட்டுக்கலாம். 50 rupees விற்கும் இது. இங்கே ஒரு ஃபுல்லு நம்ம லிப்பு இந்த மாதிரி நம்ம லைனர் கொடுக்கும்போது அழகாக நமக்கு எடுத்து கொடுக்குது. லிப்ஸ்டிக் போட்டாக்கா அழகாக இருக்கும். நீங்கள் லிப்ஸ்டிக்கை சேஞ்ச் பண்ணி கூட 2-3 மிக்ஸ் பண்ணி கூட நிறைய பேர் போடுறாங்க.
எனக்கு அப்படி போட்டு பழகலை. லிப்ஸ்டிக் போட்டு நான் ரொம்ப பழகிறது இல்லை. லைட்டாக போடுவேன் லிப்ஸ்டிக்கு. இன்சைட் மேட் லிப்ஸ்டிக் இது. ஏன்னா நான் லிப்ஸ்டிக்கு நான் தின்னுடுவேன், நான் சாப்பிட்ருவேன். என் பாப்பா கூட சொல்லிட்டு இருப்பா, லிப்ஸ்டிக் சாப்பிடாது மம்மின்னுவா. லிப்ஸ்டிக் போட்டு விடுவேன், அப்புறமேட்டு பார்த்தாக்க இருக்காது. ஏன்னா ட்ரை ஆகிடும். நான் அப்போ இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் பண்ணிகிட்டே இருக்கிறதால லிப்ஸ்டிக் இருக்காது. அதனால் ஹேண்ட்பேக்கில் இதை போட்டுப்பேன் நான். இந்த மாதிரி ஒரு டச்சிங் கொடுத்துக்கோங்க. எனக்கு அசிங்கமாக தெரியும். ஈவனாக நாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லா பக்கமும் லிப்ஸ்டிக் எல்லா பக்கமும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். இதோட ரேட் வந்து மேட் லிப்ஸ்டிக் வந்து 90 rupees இது. இன்சைட் இதுவும் 90 rupees தான். ரொம்ப சிம்பிளாக பட்ஜெட்குள்ளே நான் என்னோடய மேக்கப்பை நான் முடிச்சிடுவேன். நான் ரொம்ப ஆடம்பரமாக 3000 4000 ஆயிரக்கணக்கெலாம் கொடுத்து வாங்குறது இல்லை. 100 ரூபா 200 ரூபாய்க்குள்ளே தான், மிஞ்சி போனால் 500 ரூபாய்க்குள்ளே தான் என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸே இருக்கும். ரொம்பலாம் மெனக்கெட்டு மேக்கப்லாம் அவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்குறது இல்லை. என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிற மாதிரி, ஏன்னா என் ஸ்கின்னு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னா, அதனால என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் வாங்குறது. இந்த மாதிரி ப்ளஷர் வந்து இந்த மாதிரி கண்ணத்துக்கிட்டேருந்து கண்ணுக்கிட்ட நம்ம கொண்டு போகும்போது நல்லா ஷார்ப் லுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஐ லைனரை வந்து நான் பொட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்சைட் ஐ லைனர், ஏன்னா இது லாங் லாஸ்டிங்காக இருக்குது. தண்ணி பட்டாலும் வேர்வை பட்டாலும் சீக்கிரமாக அழியாது. நமக்கு கையை விட்டு நம்ம சுரண்டி எடுத்தால் தான் நமக்கு அந்த பொட்டே போகும். ஏன்னா இந்த வேர்த்துட்டே இருக்கும், தண்ணி போடும், மூஞ்சி கழுவிட்டே இருப்பேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன், சும்மா எனக்கு வேர்த்துட்டே இருக்கிறதால. இது வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம வச்சாக்கா, காலையில் வச்சாக்கா நான் சாயங்காலம் மூஞ்சி கழுவுற வரைக்கும் அப்படியே இருக்கும். இது நீட்டு போட்டு வச்சிக்கினாக்கா நல்லாயிருக்கும், லுக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா இந்த ஓவல் சைஸ் ஃபேஸாக, அதனால் இந்த மாதிரி வச்சுப்பேன். தலை வாரிக்கலாம். என்ன வாங்கினாக்கா ஃப்ரெஞ்சு பிரைட் வந்து ஹாஃப் ஃப்ரெஞ்சு பிரைட் வாங்கினா, ஃபுல்லு வாரல, டைம் ஆகிடுச்சு வெளியே போகிறதுக்கு. அதனால் ஹாஃப் ஃப்ரெஞ்சு பிரைட் வாங்கினேன். இந்த வீடியோ கூட நம்மளோட சேனலில் இருக்குது, ஷார்ட்ஸில் இருக்குது. அவ்வளோதான். ஒரு மாலுக்கு ஒரு தேட்டருக்கு போகிறதுக்கு நமக்கு சிம்பிளான மேக்கப் ரெடி ஆகிடுச்சு. மறந்துட்டேன் பாருங்க, சென்ட் அடிக்க மறந்துட்டேன், பெர்ஃப்யூம் அடிக்க மறந்துட்டேன். இந்த சென்சிட்டிவ் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதால பெல்லா விட்டா தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெல்லா விட்டா ஆக்வா இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.